மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. கௌபா உள்ள என்ன இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன்சைட் த கௌபான்ற டாபிக்கில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்த வீடியோவை வந்து கௌபா வந்து முஸ்லிம்ஸ் ப்ரேயிங் டிரெக்ஷனில் இருக்கிற ரோல் என்ன ப்ளே பண்ணுதுன்னு நாங்கள் பார்த்தோம். அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறோம் அந்த வீடியோட லிங்கை வந்து நீங்கள் அதை கௌபாவை பற்றி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் இன்சைட் த கௌபா. இந்த கௌபா வந்து உள்ளால கியூபிக்காக இருக்கிற ஒரு பாக்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருப்பு பெட்டி வடிவத்தில் இருக்கிற ஒரு பாக்ஸாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உள்ளுக்கு என்னென்ன அம்சங்கள் பொதிஞ்சிருக்கிறன்னு வந்து நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், நாங்கள் கௌபாட கீயை பற்றி பார்க்க போகிறோம். கௌபாட கீ வந்து, அதாவது கௌபத்துல்லாவை எடுத்துக்கொண்டால் தங்கத்தால் ஆக்கப்பட்ட கதவுகளை கொண்ட கௌபத்துல்லா. இந்த தங்க கதவோட கீ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு முன்னரே வந்து உதுமான் பின் அபி தல்ஹான்னு சொல்றவர் பொறுப்பெடுத்து அந்த கீயை பாதுகாத்து வச்சிருக்கிறார். இங்க வந்து சைபீண்டு ஃபேமிலிக்கு சொந்தமானவங்க இது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துக்கு முற்பட்ட காலத்துல இந்த சைபி ஃபேமிலிக்கு தான் இந்த கீயை வந்து வச்சுக்கொள்ற அனுமதி இருந்திருக்கு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்லாத்தின் தூதுத்துவத்துக்கு பிறகும் அந்த ஃபேமிலியே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த கீயை வச்சிருக்கிறதுக்கு அனுமதி வழங்கினாங்க. ஸோ இன்று வரைக்கும் இந்த கீயை வந்து சைபின்னு சொல்கிற ஃபேமிலி தான் வச்சிருக்கு. 35 சென்டிமீட்டர்ஸ் நீளம் கொண்ட இந்த கீ வந்து இன்றைக்கும் கௌபத்துல்லாட திறவுகோலாக இருந்து கொண்டிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த கதவை திறந்துட்டு உள்ள போகும் பொழுது கௌபாட உள்பகுதியில நடுவுல வந்து ஒரு மார்பிள் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இது ஒரு பாக்ஸாக செய்யப்பட்ட தொண்டு. இதுல என்ன இருக்குன்றால் கௌபத்துல்லாவை அடிக்கடி கிளீன் பண்ணுவாங்க, பெர்ஃப்யூம்ஸ் பூசுவாங்க, வாசனை திரவியங்களா இருக்கலாம், ஆயில்ஸா இருக்கலாம், அடிக்கடி அப்ளை பண்ணுவாங்க. அதாவது கௌபாட கர்டன்ஸா இருக்கலாம், மிச்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். அதாவது வருடம் பல லட்சக்கணக்கானவங்க இந்த வந்து கௌபாவை விசிட் பண்ணுவாங்க. இன்சைட் த கௌபா இல்லை, கௌபாவை சுற்றி விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டிருப்பீங்க. ஹஜ் பில்கிரிமேஜாக இருக்கலாம், இது வேற உம்ராவாக இருக்கலாம், மற்ற விடயங்களுக்காக கௌபா வந்து தரிசிக்கப்படுகிறது. ஸோ கௌபாவை தரிசிக்கும் பொழுது கௌபாவில் அந்த கௌபத்துல்லான்னு சொல்கிற அந்த பிளாக் பாக்ஸ் வந்து எப்போவுமே கிளீனாகவும் வாசனை திரவியங்களாக பூசப்பட்டதாகவும் இருக்கும். ஸோ இதை அடிக்கடி டெய்லி அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறதால இந்த மார்பிள் பாக்ஸை வந்து ஒரு கண்டெய்னராக பாவிக்கிறாங்க. இவங்களோட ஆயில்ஸ் மற்றது பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸாக இந்த மார்பிள் பாக்ஸ் உள்ளுக்கு இருக்கு. ஸோ இது கௌபால இருக்கிற ரெண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் வந்து இந்த கௌபாட உள்ள போன பிறகு பார்க்கலாம், இன்னும் ஒரு டோ வந்து சைட்ல இருக்கும். இது டோ ஆஃப் கௌபாண்டுவாங்க. இந்த டோ வந்து இதுவும் கோல்டால ஆக்கப்பட்ட கதவு வந்து இந்த கதவை திறந்துட்டு ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேர்ஸுக்கு போன வந்து கௌபாட ரூஃபுக்கு போகலாம். கர்டன் மாத்துற மாதிரியான விடயங்களுக்கு அந்த கௌபாட ரூஃப்ல போய் தான் செய்ய வேண்டியும். ஸோ அதே இன்னும் ஒரு கதவு ஒன்று அதுக்குள்ள காண கிடைக்கும். இந்த கதவோட ஸ்டேர்ஸ் மூலமாக ஏறி போய் அந்த மெயின்டெனன்ஸ் வேலைகளை செஞ்சு கொள்ளலாம். இது வந்து இன்னும் ஒரு அம்சம். அடுத்த அம்சம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க கௌபாக்குள்ள என்டர் ஆகினால் வந்து தொழுது கொள்வாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து கௌபாக்குள்ள என்டர் ஆகினா தொழுது கொள்ற வல்லமை இருக்கு. அந்த தொழுகை வந்து கட்டாய கடமையான தொழுகைகள் அல்ல. கட்டாய கடமையான தொழுகைகள் வந்து முஸ்லிம் சொல்லுவாங்க ஃபர்லு தொழுகைன்னு. இந்த ஃபர்லு தொழுகை எப்பொழுதுமே கௌபாக்கு வெளியே இருந்து தான் தொழப்படும். அதுக்கு அடுத்த பட்சமாக எக்ஸ்ட்ராவா தொழுகிற தொழுகையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கௌபத்துல்லாக்கு உள்ள போய் தொழுதாங்க. அவங்க தொழுந்த இடம் வந்து இன்னும் மார்க் பண்ணப்பட்டு இருக்கு. இன்றைக்கும் என்டர் ஆகுற அந்த சுல்தானாஸா இருக்கலாம், கிங்ஸா இருக்கலாம், அந்த கௌபாக்கு போற ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கலாம், இவங்களும் இந்த இடத்துல தொழுது கொள்வாங்க. ஸோ அந்த தொழுந்த இடத்தை மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. நபிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத இடம் இன்னும் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடம் கௌபத்துல்லாக்குள்ள போனா அவதானிச்சு கொள்ளலாம். அடுத்த இடம் வந்து அல் முல்தசாம்னு சொல்ற இடம். அல் முல்தசாம் இடம் என்னென்றால் கௌபாக்கு வெளியே பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கல் ஒன்று. அது அஜ்ரல் அஸ்வத்ன்ற கல்லை நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துக்கிறோம் அது சம்பந்தமா. ஸோ அந்த கல்லுக்கும் இந்த கௌபாக்கும் இடையில இருக்கிற சுவர் வந்து அல் முல்தசாம்னு சொல்ற இடம். இந்த இடத்துல வந்து பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் ரீதியில இந்த இடம் வந்து கௌபாக்குள்ள இருக்கிற முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. இன்றைக்கும் கௌபாக்குள்ள என்டர் ஆகுனவங்க கட்டாயம் அந்த இடத்துல துவாக்களை பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்வாங்க. அடுத்தது கௌபாக்குள்ள நீங்க போய் பார்த்தால் 3 பில்லர்ஸ் இருக்கு, 3 தூண்கள் இருக்கும். மர கட்டைகளால் ஆக்கப்பட்ட மிக பழமையான தூண்கள். இந்த 3 தூண்கள் கௌபாக்குள்ள இருக்கு. இந்த தூண்கள் என்ன செய்யும் கௌபாட ரூஃபை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த 3 தூண்கள் இருக்கு. இந்த 3 தூண்களை சுற்றி வர
கோல்ட் பிளேட்டட் வந்து அங்கே பொதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது 3 தூண்கள் அன்றைய காலத்தில் இன்றைய காலம் மட்டும் கபால இருந்து வருகிறது. இதை தவிர கபாட மேல் ரூஃபில் பார்த்தீங்கன்னா வந்து தூண்களுக்கு இடையில வந்து நிறைய லேம்ப்ஸ் தொங்கவிடப்பட்டிருக்கும். இந்த தொங்கவிடப்பட்ட லேம்ப்ஸ் என்னென்றால் பழைய காலத்து லேம்ப்ஸ், அதே மாதிரி சுல்தான்ஸ், கிங்ஸ் இவங்க பயன்படுத்திய ஆன்டிக் பொருட்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு அழகா காட்டுறதுக்காக இது அன்றையிலிருந்து இன்றைக்கு மட்டும் இப்படி தொங்கவிடப்பட்ட வளமை இருந்ததால அது தொங்கவிடப்பட்டிருக்கு. பழைய லேம்ப்ஸ், மிக அழகான புராதன லேம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல காண கிடைக்குது. ஸோ பலருக்கு வந்து டவுட் இருக்கும் காபத்துல்லாக்குள்ள என்ன இருக்கும்ன்றது. இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. என்றால் நிறைய பேர் டவுட்ல இருப்பாங்க காபத்துல்லாக்குள்ள. சில முஸ்லீம் இல்லாத நபர்கள் வந்து டவுட்ல இருந்திருப்பாங்க காபத்துல்லாக்குள்ள யாருடையாவது அடக்க ஸ்தலங்கள் இருக்குமா, ப்ரொஃபட் முகமது அவங்க அங்கே அடக்கப்பட்டிருப்பாங்க, அல்லது வேற ஏதாவது கடவுள் சின்னங்கள் இருக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸுகளை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ காபத்துல்லாக்குள்ள ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வாட் இஸ் இன்சைட் த காபத்துல்லாண்டு, வாட் இஸ் இன்சைட் த காபான்னு அடித்தா கூட உங்களுக்கு கிளியராக விலகி கொள்ளலாம் காபாக்குள்ள என்ன இருக்குன்னு. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். If you liked it, then subscribe, like, and share it. I will be back with another one. Till then, stay safe, think wide, and keep creating.